கரையூரில் இருக்கின்ற அந்த அந்த இடத்திலே இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த அந்த பிரமுகர் தான் கட்டினார் என்று அர்ஜுனா தன்னுடைய வாதத்தையும் அந்த குற்ற ஒப்புதலையும் செய்திருக்கிறார். பலபடியாக அர்ஜுனா தானாக சீண்டுவதும் மற்றவர்கள் ஏதோ கதைத்தால் அவர்களுடைய வாயை மூடி திருப்பி கதைக்காத அளவிற்கு கேடுகட்ட வார்த்தைகளிலே பேசி திட்டி அதை சரிப்படுத்துவதும் அர்ஜுனாவினுடைய வழக்கமாக இருக்கிறது. அவருடைய பழக்கம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே 3வது கட்சியாக இருந்த சீமான் கட்சியை பற்றி சீமானை பற்றி ஒரு தனி நபராக இருந்து பேசியிருக்கிறான். அது தவறு என்பது வேறு. அவனை பற்றி எதிர்த்து பேசியிருக்கிறான் தானே. வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு அலசலோடு இலங்கையும். ஆம், இந்த அலசல் செருப்பு மாலையும் அர்ஜுனா அவர்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும், அல்லது இந்த செருப்பு மாலையை ஒரு பேனரை ஒரு பதாகையை திட்டமிட்டு எங்கேயோ ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அச்சகத்தில் கொடுத்து அச்சுப்பிரதி எடுத்து கொண்டு வந்து துணிவாக கட்டிய அந்த நபர்களுக்கும் சேர்த்துத்தான் இந்த பதிவு. நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயம் அல்லது இங்கே பேச போகின்ற விடயம் அர்ஜுனாவுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அல்ல. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்று கூறுவதை விட இந்த பேனர், இந்த பதாகையை கட்டியவர்கள், அது டக்ளஸ் தேவானந்தவர்களாக இருக்கட்டும் அல்லது கஜேந்திரகுமாரை கொலை விடுவதற்காக அர்ச்சனாவோடவர்களாக இருக்கட்டும், யாரோ அதை அந்த பதாகையை கட்டியவர்களுக்கு அர்ச்சனாவுக்காகவும் தான் இந்த பதிவு. ஆம், இந்த பதாகை செருப்பு மாலை போடப்பட்ட பதாகை கட்டியது யார்? அர்ஜுனாவினுடைய வாதத்தின்படி, புலனாய்வின்படி, சிசிசி கேமராவின் ஆதாரம் என்று கூறுகின்றது படி அந்த கட்டப்பட்ட அந்த கரையூரில் இருக்கின்ற அந்த இடத்திலே இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியை சேர்ந்த அந்த பிரமுகர் தான் கட்டினார் என்று அர்ஜுனா தன்னுடைய வாதத்தையும் அந்த குற்ற ஒப்புதலையும் செய்திருக்கிறார். சரி, அது அவர் கட்டினாரா யார் கட்டினார் என்பதை விட நாங்கள் இங்கே பார்க்க போகின்ற விடயம் அர்ஜுனாவிற்கும் கஜேந்திரகுமாருக்கும் அல்லது அர்ஜுனாவுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், வார்த்தை பிரயோகங்கள், கெட்ட வார்த்தை பிரயோகங்கள், அதற்கு எதிர்த்து கெட்ட வார்த்தை பிரயோகங்கள் என்று நடைபெற்று கொண்டிருப்பது இது மாத்திரமல்ல. ஆரம்ப காலகட்டங்களிலே அந்த வைத்திய அதிதிகள், வைத்திய நிபுணர்களோடு பட்ட பிரச்சனை அது வாய்ஸிலே வெளியாகி இருந்தது. அதை பிற்பாடு நேரடியாக சத்தியமூர்த்தியோடு, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு, ஸ்ரீதரனோடு, இப்படி அர்ஜுனா வாய் வைக்காதவர்கள் யாரும் இல்லை. காரணம், அவரை சீண்டுகிறார்கள். இல்லை என்றாலும் கந்தையா பாஸ்கரன் அவர் அமைதியாக இருக்கின்ற பொழுது அவரை இழுத்து அர்ஜுனா சீண்டியது, இப்படி பலபடியாக அர்ஜுனா தானாக சீண்டுவதும் மற்றவர்கள் ஏதோ கதைத்தால் அவர்களுடைய வாயை மூடி திருப்பி கதைக்காத அளவிற்கு கேடுகட்ட வார்த்தைகளிலே பேசி திட்டி அதை சரிப்படுத்துவதும் அர்ஜுனாவினுடைய வழக்கமாக இருக்கிறது. அவருடைய பழக்கம் அல்லது அவருடைய டைப் அல்லது அவருடைய யுத்தி. அப்படி பேசினால் சீமான் மாத்திரமல்ல, எல்லோரையும், அனுராவ மாத்திரமல்ல, பலரை பேசியிருக்கிற, திட்டியிருக்கிற, அது ஒரு புறம் இருக்கட்டும், அது சரி தவறு என்பதை அர்ஜுனாவினுடைய ஆதரவாளர்களும் அர்ஜுனாவுடைய எதிர்ப்பாளர்களும் தங்களுடைய பதிவுகள் மூலம் காட்டியிருக்கிறார்கள். அதற்குள் நாங்கள் வரவில்லை. இருந்தாலும் இந்த செருப்பு மாலை அர்ஜுனாவினுடைய பதாகையை வைத்து போடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஏன் மறைமுகமாக களவாக இரவோடு இரவாக செய்திருக்கிறார்கள்? அப்படியானால் இவர்களுடைய மனநிலை என்ன? இந்த கட்டியவர்களுடைய மனநிலை திரும்ப திரும்ப கூறுகிறோம், அர்ஜுனாவுக்கு ஆதரவாகவோ கட்டியவர்களுக்கு எதிராகவோ அந்த பதிவில்லை, யதார்த்தமான பதிவு. நீங்கள் பாருங்கள், இந்த நேரடியாக உங்களால் அர்ஜுனாவோடு மோத முடியாமல் அவரோடு அர்ஜுனாவோடு மோதுவது, அர்ஜுனா பேசுகின்ற பேச்சுக்கு எதிர்கருத்து பேசித்தான் மோத வேண்டும் என்பதோ அல்லது அவருடைய வாயை மூட வேண்டும் என்பதோ, அதுக்கு பல வழிகள் இருக்கின்றன. சாணக்கியத்தனமாக கூட அவரோடு மோதலாம், அவரை வெல்லலாம். வாழைப்பழத்துக்குள் விஷத்தை வைத்து கொடுத்து கூட, அதுக்காக விஷம் அல்ல, வாழைப்பழத்துக்குள் விஷம் என்றால் ஒரு அன்பான வார்த்தைகளின் ஊடாக ஆதரவு செலுத்துவது போல செலுத்தி அவரை முறியடிப்பதற்கும் பல வழிகள் இருக்கின்றன. அவருடைய வீக்னஸ், அவருடைய பலவீனத்தை பார்த்து அதனூடாக பல வழிகளாக நாங்கள் அவரை
வீழ்த்துவதற்கு வசதிகள் இருக்கிறது. சட்டபூர்வமாக சட்டத்துக்குட்பட்டு, உலக சட்டத்துக்குட்பட்டு, இலங்கை சட்டத்துக்குட்பட்டு அவரை பதவியிலே கூட இல்லாது செய்யக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இருந்தாலும் அப்படி செய்வதற்கு பயம். யாருக்கு பயம்? அர்ச்சுனாவுக்கு எதிர்த்து பேசுகின்ற முகநூல் வீரர்களுக்கும். அர்ச்சுனாவை எதிர்த்து, அதற்காக அர்ச்சுனா செய்வது அத்தனையும் சரி என்று கூற முடியாது. அதற்காக அர்ச்சுனா செய்வது எல்லாம் தவறென்றும் கூற முடியாது. அதே வேளையில் அர்ச்சுனாவை எதிர்க்கின்றவர்கள் அவர்கள் தவறாக எதிர்க்கிறார்கள் என்றும் கூற முடியாது. எல்லாம் எதிர்க்கின்ற எதிர்ப்புகளும் அர்ச்சுனா செய்த தவறும் இல்லை. நாங்கள் யதார்த்தமாக பார்க்கின்ற பொழுது இந்த கையால் ஆகாத தனம். அர்ச்சுனா நேரே பேசுகிறான். பார்லிமெண்டிலாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், பக்கத்து நாட்டில் இருக்கின்ற ஒரு இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே 3வது கட்சியாக இருந்த சீமான் கட்சியை பற்றி, சீமானை பற்றி ஒரு தனிநபராக இருந்து பேசியிருக்கிறான். அது தவறு என்பது வேறு. அவனை பற்றி எதிர்த்து பேசியிருக்கிறான் தானே. அதற்கு விஜய் ஆதரவாக இருக்கிறாரா? யார் ஆதரவாக இருக்கிறது? இலங்கையிலே அனுரா அரசை திட்டி தீர்த்து அனுரா அரசு செய்த தவறுகள் என்று கூறி பல பொய்களையும் பல உண்மைகளையும் பல விடயங்களையும் எடுத்து யதார்த்தமாயும் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இலங்கையிலே இருந்து பேசுகின்ற பொழுது அதை தட்டி கேட்பதற்கும் அதற்கு ஆதரவு செலுத்துவதற்கும் அவர் அனுராவுக்கு எதிர்க்கட்சி தரப்பிலே நிச்சயமாக ஆதரவு இருக்கிறது. அவர் பகிரங்கமாக கூறியிருக்கிறார். நடந்து கொண்ட ராஜபக்ச குடும்பமாக இருக்கட்டும், ரணிலாக இருக்கட்டும், அத்தோடு கூட சஜித் பிரேமதாசாவாக இருக்கட்டும், அவருக்கு வேண்டியவர்கள், அவர்களுக்கு அனைவருக்கும் இது வேண்டியதாக இருக்கிறது. அதாவது அனைவருக்கும் அர்ச்சுனா வேண்டியவனாக இருக்கிறான். அதனால் அவர்கள் அனுசரித்து போகிறார்கள். அவர்களுடைய ஆதரவு இருக்கும் வரைக்கும் அர்ச்சுனாவை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நேரடியாக அவருக்கு தேவையான விடயங்களை அனைத்தும் அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள். அதனால் அவர்களோடு அண்டி போகிறார். அதை விட்டு அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகிறார், அவருடைய அடிமை என்றெல்லாம். இவர் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர்களை பிரயோகிக்கிறார், அவர்கள் பிரயோகிக்கிறார்கள். இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அர்ச்சுனா ஆளுங்கட்சியை கூட இலங்கையிலே விமர்சிக்கின்ற ஒருவன் வெளிநாட்டிலே இருக்கின்ற இன்னொரு கட்சியை விமர்சிக்கின்ற பொழுது அவர் எவ்வளவு தூரம் ஆழமாக தொடர்புகளை வைத்திருக்கின்றான் என்றோ, அல்லது எவ்வளவு தூரம் மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்றோ, அல்லது தன்னுடைய மனதிடம் எவ்வளவு தூரம் மனதிடத்தோடு இருக்கிறான் என்றோ, அல்லது எவ்வளவு தூரம் தான் வெற்றி பெறுவேன் என்ற ஒரு மன திடத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றோ நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற விடயம். இந்த பதாகையை கட்டியவர்கள், அவர்களுடைய மனோநிலை, அவர்கள் யார் என்பதை விட நாங்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய இடத்திலே கோட்டையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் உடைய அடியாட்கள் கட்டியதாக அர்ச்சுனா கூறிக்கொண்டிருக்கிறார். காரணம், தாங்கள் என்று காட்டிக்கொள்ளாமல் பயத்திலே என்ற ஒரு ஒரு தோரணியோடு அல்லது ஒரு உதாரணத்தோடு அல்லது எடுத்துக்காட்டோடு கூறியிருக்கிறார். ஆனால் அது முழுமையாக உண்மையா இல்லையா என்பது நாங்கள் ஒரு சில நாட்களின் பிற்பாடு அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியோ அல்லது அர்ச்சுனா கூறியோ அல்லது அது வேறு யார் கூறியோ அல்லது அந்த சிசிடிவி கேமராவிலே அந்த ஒளிப்பதிவுகள் பதியப்பட்டதன் பார்த்தோ நாங்கள் அதனை கூற முடியும். இருந்தாலும் கூட இந்த பதாகையை கட்டியவர்கள் அர்ச்சுனாவுக்கு கட்டியிருக்கலாம். அதாவது ஒரு பதாகையை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். சரி, மக்களிடத்தில் இப்பொழுது ஆதரவு குறைந்திருக்கலாம், முழுமையாக குறைந்தது என்று கூற முடியாது. காரணம், இப்பொழுதும் அவருடைய பதிவுகளிலே அவருடைய பக்கத்திலே இருப்பவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் பிற பதிவுகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 25% பதிவுகள் அவருக்கு ஆதரவாக வந்து கொண்டுதான் இருக்கிறது. பதிவுகளை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பல பதிவுகளை நாங்கள் ஆதாரமாக போட முடியும். அந்த வகையிலே மக்கள் அவரையும் விரும்புகிறார்கள். மக்கள் அவருக்கு செஞ்சோற்றுக்கடன் கழிக்க விரும்புகிறார்கள். சாவகச்சேரி மக்கள் இப்பொழுதும் அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். காரணம், சாவகச்சேரியிலே நடந்த இந்த ஒரு தன்னலத்தோடும் இந்த ஊழலை இதுவரை யாரும் எடுத்து கூறவில்லை. அவன் நல்லவனா கெட்டவனா தன்னலத்துக்கா அது பைத்தியமா ஏதோ ஒரு வகையில் அவன் எடுத்து கூறியிருக்கிறான் என்பதற்காக நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயம், அர்ச்சுனா அவன் நல்லவன் கெட்டவன் என்பதை தாண்டி அவருக்கு அந்த பதாகைக்கு செருப்பு மாலை, அதுவும் ஒரு வக்கிரமாக ஒரு கேடுகட்ட ஒரு அற்பத்தனமான ஒரு விடயம், அது செருப்பு மாலை. அப்படி நீங்கள் அணிவிக்க நேரடியாக ஒரு செருப்பை தூக்கி அவனுக்கு மூஞ்சையில் எறிந்திருக்கிறான். வீரர்களாக இருந்தால் நீங்கள் செய்தது சரியான கோழைத்தனமாக இரவோடாக அதற்கு மறைப்பறிக்கையும் இல்லை, உரிமை கோரலும் இல்லை.
அதை விட்டு ஒருவர் ஒரு வக்கீல் தன்னுடைய செவிகளிலே கூறிக்கொண்டிருக்கிறார், அவருடைய குடும்ப பிரச்சனை அப்படி இப்படி. தனி குடும்ப பிரச்சனைகளை நீங்களே இழுக்கிறீர்கள். தனி குடும்ப பிரச்சனைகளை அவன் பெரிதாக இழுப்பதில்லை. ஆனால் இவர் இழுத்தால்தான், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட அவனுடைய தாயை இழுத்து பேசியதனால் தான் அவன் பல தூஷணமான மறைமுகமான வார்த்தைகளை அவன் பிரயோகித்தானே தவிர, ஆனால் சில இடங்களிலே மற்றவர்களை இழுத்து போட்டு உடனடியாக அதை நிராகரித்து விட்டு செல்கிறான். அதே வேளையிலே அவனுடைய குணம் அது, அவனுடைய கேரக்டர் அது, தகமை அது. அப்படியானால் நீங்கள் நேரடியாக செய்திருக்க, செருப்பை தூக்கி எறிந்திருக்கலாம் முகத்தில், அல்லது செருப்பு மாலையை போட்டிருந்தால் செருப்பு மாலை உனக்கு போடுவேன் என்று கூறியிருக்கலாம். உங்களுடைய முகத்தை அன்று ஒரு காணி பிரச்சனைக்கு ஒரு முன்னாள் போராளியாக இருந்த ஒரு பயிற்சி பெற்ற ஒரு வீராங்கனை என்று சொல்லணும், வீதி என்று கூற வேண்டும். இவர் துப்பாக்கியை காட்டும் பொழுது சுடடாண்டு கல்லை கையில் வைத்துக் கொண்டு, அந்த நேரத்தில் எங்களுக்கு காசா ஞாபகம் தான் வந்தது. இஸ்ரேல் இராணுவம் துப்பாக்கியோடு பீரங்கியோடு நிற்கும் பொழுது சிறுவர்கள் கல்லை தூக்கி வைத்து நேரடியாக நின்று எதிர்த்து எறிந்து கொண்டிருப்பார்கள், இழந்தாலும் இஸ்ரேலுக்காக என்று, பாலஸ்தீனத்துக்காக என்று. அதே போல அவள் தன்னுடைய காணிக்கல்ல நீதிக்காக அந்த சுடடாண்டு நெஞ்சை நிமித்தி நின்ற காட்சியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஈழத்தமிழர்கள் போராளிகள் அல்ல, கொலையாளிகள் அல்ல, ஈழத்தமிழர்கள் தமிழச்சிகள் வீரிகள் என்று நாங்கள் கூறுவதை விட மகா வீரிகள் என்றுதான் கூற வேண்டும். அப்பொழுதிருந்து இப்பொழுது வரை, அதாவது அக்கிரமம் வரும்போது உயிரை துச்சமாக மதித்து அந்த நெஞ்சை நிமித்தி கொண்டிருந்த அவளை வாழ்த்த வேண்டும். அப்படியான செயலை செய்யாமல் இது கோழைத்தனமாக அந்த செருப்பு மாலை போடப்பட்டது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவாக இருக்கட்டும், கஜேந்திரகுமாராக இருக்கட்டும், சம்பந்தனாக இருக்கட்டும், ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அல்லது செல்வம் அடைக்கல்நாதனோ சுமந்திரனோ யாராக இருக்கட்டும், இப்படியான செயற்பாடுகளை முகத்துக்கு நேர் செய்யுங்கள். அமெரிக்காவில் புஷ்ஷுக்கு செருப்பால் தூக்கி எறிந்தார்கள். ஜோர்ஜ் புஷ் மகன் அப்பொழுது அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பொழுது நேரடியாக மோதி பாருங்கள். உங்களுக்கு பெரும் தண்டனை கிடையாது, உங்களுடைய எதிர்ப்பை காட்ட முடியும். அப்படி எதிர்ப்பை காட்டுங்கள், உங்களுடைய முகத்தை காட்டி. இது யாரோடு கொள்கை வைப்பதற்கோ அல்லது மறைமுகமாக ஒளித்திருந்து முடியாத ஒரு செயலாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம். ஆம், இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் நடுநிலையான செய்திகளை கேட்பதற்கு எங்களுடைய அப்படியான செய்திகளை விரும்புகின்றவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இலங்கை சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.